தேவன் என்னில் மிகுந்த அன்பாக இருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். நான் தேவனால் பிறந்த ஆவிக்குரிய மனுஷன். எனக்குள் ஆவி, ஆத்துமா, சரீரம் உள்ளது. நான் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றேன். நான் கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். நான் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டேன். இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். நான் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் கிறிஸ்துவின் திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவனாக இருக்கிறேன். நான் கிறிஸ்துவினால் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டேன். நான் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன். தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு தேவன் என்னை உட்படுத்தியிருக்கிறார். நான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறேன். நான் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறேன். நான் தேவனுடைய புத்திரனாக இருக்கிறேன். என் வழிகளிலெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறார். அவர் என்னை விசாரிக்கிறபடினாலே என் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுகிறேன். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய பலப்படுகிறேன். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு நான் உடன் சுதந்திரருமாக இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளியாக இருக்கிறேன். நான் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கவனித்து கீழ்ப்படுகிறேன். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் கிறிஸ்துவினாலே நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன். நான் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கையில் பாக்கியவானாயிருக்கிறேன். நான் சத்ருவின் மேலுள்ள என் அதிகாரத்தை செயல்படுத்துகிறேன். நான் கீழாகாமல் மேலாவேன். நான் என்னில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். நான் பாவத்தின் சாபம், நோய், தரித்திரம் மற்றும் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை பூமியில் நிலைப்படுத்துகிறேன். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் என்னுடைய சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயிக்கிறேன். நான் தேவனால் உண்டாயிருந்து தினமும் உலகத்தை ஜெயிக்கிறேன். நான் மாம்சத்திற்கு ஏற்றபடி நடக்கிறதில்லை. நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறேன். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த எண்ணத்தையும் நான் நிர்மூலமாக்குகிறேன். நான் மனதின் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறேன். தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகிறேன். நான் தேவனுக்கு உடன் வேலையாளாய் இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன். நான் தேவனை பின்பற்றுகிறவனாக இருக்கிறேன். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். நான் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறேன். நான் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறேன். நான் அன்பு நிறைந்த தேவனுடைய புது சிருஷ்டியாக இருக்கிறேன். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. நான் விசுவாசம் நிறைந்தவன். ஏனெனில் விசுவாசம் அன்பினால் கிரியை செய்கிறது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாயிருந்து
மாம்சத்தின்படி நான் நடவாமல் ஆவியின்படி நடக்கிற எனக்கு நிச்சயமாக ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நான் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டேன், அதனால் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றேன். நான் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறேன். அவரே தேவனால் எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நான் தேவனுடைய ஞானம் உடையவனாயிருக்கிறேன். நான் அவருக்கு பயப்படுகிறபடியால் தேவனுடைய ஞானத்தை எனக்கு தருகிறார். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்று இயேசு கிறிஸ்துவினாலே நான் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்கிறேன். பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் அவருக்கு முன் நிறுத்தும்படி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு முன்பாக நான் அன்பில் பரிசுத்தம் உள்ளவனும் குற்றமில்லாதவனுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் என்னை தெரிந்து கொண்டார். சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நான் எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் உள்ளவனாய் இருக்கிறேன். அக்கிரமங்களில் மரித்தவனாயிருந்த நான் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டு வாழ்கிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பேன். கொடுமைக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன். திகிலுக்கு தூரமாவேன். அவைகள் என்னை அணுகுவதில்லை. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். பொல்லாங்கான் என்னை தொடுவதில்லை. அவருக்கு முன்பாக நான் அன்பில் பரிசுத்தமும் குற்றமில்லாதவனுமாயிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே என்னிலும் இருக்கிறது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என் இருதயத்தையும் என் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்கிறது. உலகத்தை ஜெயித்தவர் எனக்குள் வாழ்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற்றிருக்கிறேன். கிறிஸ்துவினாலே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வேன். இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை பெற்றிருக்கிறேன். அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை அறியும்படியாய் அவர் என் மனக்கண்களை பிரகாசமாக்கி இருக்கிறார். பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கவும் அவர்கள் சொஸ்தமாகவும் நவமான பாஷைகளை பேசவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றிருக்கிறேன். சத்ருவின் எல்லா வல்லமையின் மீதும் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு என்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேன். நான் கொடுக்கிறபடியால் எனக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியிலே போடுவார்கள். பொல்லாங்கான் ஏயும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் விசுவாசம் என்னும் கேடகத்தை கொண்டு அவித்து போடுகிறேன். அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய துதியை சொல்லி வருகிறேன். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என் மனதில் பிரகாசமாக இருக்கிறது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு நான் பங்குள்ளவனாக இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாக இருக்கிறேன். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாக இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன். நான் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறேன். நான் என்னுடையவன் அல்ல.
கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொள்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. நான் இயேசுவுக்குள் வேர்கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டு விசுவாசத்தில் உறுதிப்படுகிறேன். ஸ்தோத்திரத்தோடு அதிலே நான் வளருகிறேன். நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரை துதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவருடைய தழும்புகளினால் குணமாகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்கார செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் நான் பலப்படுத்தப்படுகிறேன். தேவனுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் நாமத்தினாலே பிசாசிற்கு எதிர்த்து நிற்கிறேன். அவன் என்னை விட்டு ஓடி போகிறான். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடருகிறேன். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேன். நான் பூமிக்கு உப்பாக இருக்கிறேன். அவராலே பெற்ற அபிஷேகம் எனக்குள் நிலைத்திருக்கிறது. அது எனக்கு சகலத்தையும் போதிக்கிறது. நான் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். நான் நித்தமும் கர்த்தரால் நடத்தப்படுகிறேன். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருக்கிறேன். நான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறேன். நான் அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமும் குற்றமில்லாதவனுமாயிருக்கிறேன். நான் தேவனை பின்பற்றுகிறவனாக இருக்கிறேன்.